ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சிடலாமா? இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிற வீடியோ காலிஃப்ளவர் குருமா எப்படி பண்ணலான்ட்டு. அதுக்கு அடுப்பில் பேன் வச்சு பேனில் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் சோம்பு, 1 அன்னாசி பூ, மராட்டி முக்கு, கல்பாசி எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போது சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் உப்பு நல்லா வணங்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே பச்சை மிளகாய் 4 சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வணங்கி வந்ததும் இது கூட 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இன்றைக்கி போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி நல்லா வணக்கி விட்டுடலாம். இது நல்லா வணங்கி வந்ததும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் மிளகாத்தூளும் நல்லா காலிஃப்ளவர் ஃபுல்லாக படுற மாதிரி பரட்டி விட்டுடலாம். ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா காலிஃப்ளவர்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடிடலாம். மறுபடியும் தட்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தா தெரியும் அடியில் தண்ணி இருக்கும். இப்போது நமக்கு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான பேஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு 1 கப் திருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 தக்காளி, இது 3 நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் தட்டை போட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் கழித்து தட்டை ஓப்பன் பண்ணால் காலிஃப்ளவர் குருமா ரெடி.